கேட்டு நீங்களாக பண்ணுறீங்க. அதுவே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் சொன்னாலும் வந்து ஏதோ நான் வந்து அவருக்காக பேசுகிறேன், அதுக்காக இவராக அடிச்சு விட்றாரு அப்படின்ட்டு. உண்மை அது இல்லைங்க. இவரை வச்சுக்கிட்டே தான் நான் சொல்கிறேன். நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்குறதே இல்லை. அவராகவே தான் ஒவ்வொரு தடவையும் வந்து ஆனால் இப்போ இந்த உப்பு தண்ணி லைனுக்கே கூட அவராக தான் கேட்டார். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு என்னால் பண்ணி கொடுக்க முடிஞ்சது, இது பண்ணி கொடுக்க முடியும், இது பண்ணி கொடுக்கட்டுமா? அவரை தான் கேட்டார். நான் கேட்கவே கிடையாதுங்க. பண்ணி கொடுங்க அப்படின்னீங்க. உடனே அதுக்கான இப்போ ரிப்போர்ட் காமிச்சார். அதுக்கான ஆர்டர் வந்துருச்சுங்க. இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே அதுக்கான வேலைகள்லாம் டெண்டர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக வந்துடும். இதுவே வந்து இவர் வந்தங்காட்டிக்கு இன்னைக்கு நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு, செய்ய முடிஞ்சிருக்குதுங்க. வேறு யார் வந்திருந்தாலும் இது செய்ய முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தானுங்க. நிச்சயமாக செய்வார், எதிர்பார்க்குறோங்க. அது அப்புறம் எல்லாரும் இது ஒன்று கேட்பீங்கன்னு நினச்சேன். நம்ம நகரை வந்து ஜேசிபி வச்சு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தள்ளி கொடுத்தீங்கன்னா அந்த பெரிய பொதுரமாக நிறைய இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பாம்பு அங்கங்கே கூடு வீட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து இந்த 3 வந்து எங்களுடைய உடனடி கோரிக்கைகள். அப்புறம் நம்ம சைடில் வந்து நம்மளை நிறைய திருத்திக்க வேண்டியது இருக்குது. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் நம்ம செடி வச்சு நிறைய வர குப்பை, அதனால வர குப்பைகளை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒரு 2 மாதம் கூட ரிமூவ் பண்ணால் கூட போதும். இப்போ நிறைய இடத்துல மரம்லாம் வச்சுருக்காங்க. அந்த மரம்லாம் சேர்த்து ஒரு குப்பையாட்ட ஒரு கூடுற மாதிரி இதாகிடுது. அந்த இடத்துல நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது சார். இந்த மரம் எல்லாமே நம்ம வச்சது. நம்ம மரம் வச்சுருக்கோங்க சார். அதில் வேற வேஸ்டிங் சொல்லுங்கள். அந்த அங்கங்கே கார்னரில் குப்பையாட்ட அப்படியே வந்து கொட்டி வச்சுருந்தது. அப்படியே ரிமூவ் பண்ணாங்கன்னா சரி. அது நம்மளோட தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு டிராஃப்ட் பண்ணி அவர் விஜய்குமாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் பார்த்து என்ன சரி. நீங்கள் டெய்லி வந்து என்ன பிரச்சனைகள் அது போட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோ. பையன் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா எனக்கு 3 குரூப் இருக்குங்க. அதனால் எல்லா குரூப்பையும் வாட்ச் பண்ணி நான் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கேன். நம்ம அது பையன் இருக்குது அப்படிங்க பார்த்துக்கோ. பார்த்து நீங்கள் அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கோ. நாங்களே இது சடனாக நீங்கள் வரங்கிறப்போ இது பண்ணுங்க. எங்களுக்குள்ளேயும் ஒரு முன்னாடி பேசிக்கல, எல்லாமே வந்து அவங்க தேவையில் பேசணும். அதனால வந்து இன்னொரு டிராஃப்ட் மாதிரி பண்ணிட்டுங்க இது பண்ணுறோம். உங்களுக்கு எது முடியுமோ, என்னால் எது முடியுங்கிறத அது பண்ணிக்கலாம். பின்னாடி இது வந்து முன்னாடி வரும்போது பண்ணிக்கலாம். எல்லாமே அட் டைம் பண்ண தெரியுது. அந்த டைம் நம்ம எல்லா ஏரியா பேசுறதுக்கு முன்னாடி அந்த டைம் எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, ஃபைனலாக நம்ம சைட்லேருந்து நம்மளை நிறைய திருத்திக்க வேண்டியது இருக்குதுங்க. மெயின் வந்து இந்த குப்பையை வந்து நம்மள நிறைய பேர் வந்து பிரித்து கொடுக்குறது இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் நிறையா வந்துக்கிட்டே இருக்குதுங்க. வீடு வீடாக போய் நம்மளும் சொல்லவும் முடியாது, சொன்னால் அது நல்லாவும் இருக்காதுங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து எனக்கு இது நீங்கள் பண்ணலை அது பண்ணலை அப்படின்னு நம்ம கேட்குற போது நம்ம சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது மெயினாக வேணுங்க. இந்த சாதாரண ஒரு சின்ன இந்த குப்பையை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைங்கிறத 2 இது வச்சு நம்மளால் பிரித்து கொடுக்க முடியல அப்படிங்கிற போது அவங்க வந்து பொதுவெளியில் இருக்கிறவங்க, பொதுவாக இருக்கிறவங்க, நமக்கு இது எஸ்பெஷலி வந்து நான் பின்னாடி இருக்கிற நம்ம லேடிஸ்கிட்ட தான் நான் கேட்டாகணும். அது கொஞ்சம் நீங்கள் தான் எல்லோரும் வந்து, ஏன்னா இது நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு அடிக்கடி அந்த அக்கா சொல்கிற கம்ப்ளைண்ட்டில் இது மிக முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட். அவங்க தள்ளுறாங்க சொல்கிறாங்க, நம்ம அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நம்ம பேசுகிறோம். பட் அவங்க அந்த குப்பையை கொண்டு அங்கே வச்சு எவ்வளோ நேரம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்கிறது யார் பார்த்தீங்கங்கிறது தெரியாது. கிட்டத்தட்ட அந்த அக்கா வந்து ஒரு நாளைக்கு அங்கே அந்த குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல, முன்னாடி குப்பை கொட்டுற இடத்துல வந்து 1/2 மணி நேரம் வந்து அதை பிரிக்கிறாங்க. பிரித்து அந்த லாரி வந்ததுக்கப்புறம் பிரித்து கொடுத்துட்டுருக்குறாங்க. அது வந்து நம்ம இது ஒரு சின்ன ஒரு இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம்னாவே அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ரேம்ப்பு நிச்சயமாக எனக்கு தெரியும், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல், மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது தெரியும். இது என்ன அப்படின்னா, இது முன்னாடி வீட்டுக்காரங்க அந்த பின்னாடி வீட்டுக்காரங்க அப்படிங்கிற அந்த இதில் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்து வீட்லேயுமே ரேம்ப் இருக்குது. ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அந்த இடைஞ்சலை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்து வீட்டுக்குமே அது வரும். அது எல்லாருமே பேர் பண்ணிக்கிறோம்னா நம்ம இமீடியட்டாக இப்போவே அதுக்கான ஆக்ஷன் எடுத்துடலாம். முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற அந்த இதுக்கு நம்ம வரல. இல்லை, எல்லாத்துக்குமே காமனாக நம்ம
இங்கே நான் பண்ணுற தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். இங்கே பின்னாடி இல்லை தப்பு பண்ணலான்னு நான் சொல்லலை. என்னன்னா நான் அதுக்கான டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி ரோடு போடும்போது நிச்சயமாக வந்து அந்த என்க்ரோச்மெண்ட்டை வந்து எல்லாரும் ஈவன் நான் இந்த இடத்துல 2 அடி நான் வந்து வெளியில் இழுத்து தான் நான் போட்டிருக்கேன். அதையுமே உடைப்பாங்க, உடைச்சுதான் ஆவாங்க. அப்போ இல்லை இல்லை நான் வேற யாரையும் நான் குறிப்பிட்டு பேச முடியாது. நான் என்ன நான் வச்சு நான் பேசிக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். என்னோட இந்த 2 அடி ரேம்பையும் இடிச்சு தான் ஆகணும், இடிப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அது இப்போ ஒரு பொதுவாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ நான் அதை பேசுகிறேன். அதனால நான் அதை சொல்கிறேன். இது வந்து உங்களோட சார்பில் நான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். நமக்கு இமீடியட்டாக நமக்கு தேவையான இந்த 4 விஷயங்கள், முன்னாடி நோ பார்க்கிங்க, முன்னாடி என்கரேஜ்மெண்ட் இருக்கிற அந்த இதிலெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறது பண்ணி கொடுங்க. அப்புறம் முன்னாடி ஒரு லைட்டு, ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் லைட்டு. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து யாருமே வந்து உள்ளே வர முடிய மாட்டேங்குது. ஒரு 7 மணி ஆகிட்டாவே வந்து ஈவன் எனக்கே வந்து தனியாக நடந்து போகணுன்னா எவன் கூட பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே தான் நான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இதுங்க. அப்புறம் வந்து 4வது உள்ளே இருக்கிற இந்த இதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, செடி எல்லாம் ஒரு வர முடியல. பெங்களூர் இருக்காரு, ஃபோன் பண்ணியிருந்தாரு, வர முடியலன்னு கன்வே பண்ணாரு சரவணன் சார். அவர் என்ன ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க, இங்கே வந்து அந்த குப்பை போடு ரிப்பீட்டாக ஆகிட்டு இருக்கு, அது ட்ரையன்ஷிப் வருது, அது ஏதாவது பாஷ் வந்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குங்க, அதாவது சொல்லிட்டு அது ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா குப்பை போடுறதும் அவாய்ட் ஆகிடும், என்ட்ரன்ஸில் கொஞ்சம் நீட்டாகவும் ஆகிடும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் போய் தனியாக ஒரு இதாக அப்ரோச் பண்ணுறத விட உங்கள் சைடு இருந்தும் வாஸ் வந்து என்ன செடி வச்சு கொடுக்குறது கேட்குறாங்க. சரி, செடி வந்து வச்சுட்டு போயிடுவேன். அவங்க சிஎஸ்ஆர் ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டை கிளைம் பண்ணுறதுக்காகவே அதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ வந்து செடி வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நம்ம வார்டில் வந்து செடி வச்சு கொடுக்குறேன், நானும் செடி வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம் போயிருக்கேன். என்ன காரணம்னா செடி வச்சு மெயின்டைன் பண்ணி கொடுப்பீங்கன்னா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து செடி வச்சுட்டு அவங்களோட அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் கிளைம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே செடி காஞ்சி போகும். நம்ம வந்து முன்னாடி நின்று நம்ம வைக்கிறோம், செடி வந்து காஞ்சி செடி வைக்கிறதுக்கு நம்ம போகக்கூடாது. வச்சு ப்ராப்பராக வந்து கடைசி வரைக்கும் அதை பண்ணி கொடுக்கணும். இப்போ குளங்கள், கோவை குளங்கள் அமைப்புன்னு சொல்லி ஒரு 2 ஏக்கரில் ஒரு அடர்வனம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சசியவனியோட. நம்ம அடர்வனம் கேட்டாங்க, நம்ம சொல்லிட்டுங்க, அவங்களே போர் போட்டாங்க, அவங்களே பென்ஸ் பண்ணாங்க, அவங்களே செடி வச்சாங்க, ஒரு வருஷத்துக்கு அவங்களே பென்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இதாக இருக்கு. அப்புறம் இன்னொரு கோவை சொல்லி ஏதோ கோவைன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பண்ணாங்க, ஒரு 50 சென்ட் பண்ணாங்க, வச்சுட்டு போனதோட வரலைங்க. செடி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வரல. அது என்னன்னா அவங்க தான் எடுத்தாங்க. அவங்க எடுத்து அவங்க அந்த ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னன்னா அந்த ஃபென்சிங்ல அப்போ ஃபுல்லாக சுற்றி மரம் வைக்கலான்னு பிளான் பண்ணிச்சு. அப்புறம் ஃபென்ஸ் பண்ணுங்காட்டி அப்படியே நம்ம விட்டு வச்சு அதாங்க. அவங்க வந்து எதுக்காக அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க இங்கே வர்றாங்க. நம்மளுக்கு வரும்போதே வந்து கார்பரேஷனில் பேசி எங்களுக்கு தான் நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும், இப்படியே இருக்கணும். இப்போ ஃபென்ஸ் போட்டதுக்கப்புறம் சுத்தமாக உள்ளேயும் போக முடியல. ஃபென்ஸ் போட்டாங்க, உள்ளேயும் போக முடியல, முதலும் கிளியர் பண்ண முடியல. அது எதுக்கு பண்ணணும்? அதே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை ஸ்கூலுக்கு வேணால் பண்ணி கொடுக்குறாங்க. ஏற்கனவே நாங்கள் எல்லாம் செடி அங்கே க்ளீன் பண்ணி வச்சோம்னா, வச்சுட்டு தண்ணி எல்லாம் கொண்டு